வணக்கம் நண்பர்களே. 2025 தமிழ் புத்தாண்டு ராசி பலன். மேஷ ராசிக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம். ராசி மண்டலத்தில் முதல் ராசியான மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் என்பதால் எதிலும் தைரியத்தோடும் துணிச்சலோடும் செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். வரும் 2025ஆம் ஆண்டில் தனக்காரகனான குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான 2இல் திருக்கணித சித்தாந்தப்படி 14/5/2025 முடிய சஞ்சாரம் செய்வதும், சர்ப்பகிரகமான கேது உங்கள் ராசிக்கு 6இல் வரும் 18/5/2025 முடிய சஞ்சரிப்பதும், அதன்பின் ராகு 11இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதும் நல்ல அமைப்பு என்பதால் வரும் 2025ஆம் ஆண்டின் முற்பாதியில் உங்களின் பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருந்து அனைத்து தேவைகளும் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் மங்களகரமான சுப காரியங்கள் கைகூடும். எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய பலன் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் எதிலும் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால் வளமான பலன்களை அடைய முடியும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது தற்போதைக்கு உத்தமம். தொழில் தொடர்பான கணக்கு வழக்குகளை சரியான முறையில் பராமரித்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் என்றாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு ராசியில் நீண்ட காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் திருக்கணித சித்தாந்தப்படி வரும் 29/3/2025 முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உங்களுக்கு 7.5 சனியின் விரய சனி தொடங்குகிறது. இதன் காரணமாக தேவையற்ற வகையில் வீண் செலவுகள் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு வேலையில்லாத பயணங்களும் அந்த பயணங்கள் மூலமாக வீண் செலவுகளும் உண்டாகும். உறவினர்கள் மூலமாக தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சற்று கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் வீண் பிரச்சனைகளை தவிர்த்து வளமான பலன்களை அடைய முடியும். ஆண்டுகோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் ஆண்டு தொடக்கத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் வரும் 14/5/2025 முதல் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொண்டு எதிலும் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சில ஆதாயங்களை பெற்றாலும் ஆண்டின் பிற்பாதியில் எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே நிலைமையை சமாளிக்க முடியும். மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக நியாயப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட தடைப்படக்கூடிய நேரமாகும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை உங்கள் பெயரில் செயல்படுத்தாமல் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் செயல்படுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆண்டின் பிற்பாதியில் பணி சுமை சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய நேரம் என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது நல்லது. அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஆண்டின் பிற்பாதியில் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள், ஒரு சிலருக்கு தேவையில்லாத வகையில் கடன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு என்பதால் பண விஷயத்தில் சற்று எச்சரிக்கையோடு இருப்பதும், மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. உடல் நலத்தில் கவனம் செலுத்துவதும் தேவையான மருத்துவ பரிசோதனைகளை குறித்த நேரத்தில் எடுத்துக்கொள்வதும் மிகவும் நல்லது. வரும் 2025ஆம் ஆண்டில்
சர்ப்ப கிரகமான ராகுகேது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த ஒரு பிரச்சனையையும் தைரியத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும். தேக ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அதிக அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல், பதற்றங்களால் உடல்நிலை சோர்வடையும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால் மன நிம்மதி குறையும் என்றாலும் எதையும் எதிர்கொண்டு ஏமாற்றத்தை அடைவீர்கள். குடும்பம், பொருளாதார நிலை. குடும்பத்தில் தேவையற்ற நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். உறவினர்களை அனுசரித்து செல்வது, கணவன் மனைவி விட்டுக்கொடுப்பு நடப்பது நல்லது. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதும் உத்தமம். எதிர்பாராத உதவிகளால் அனைத்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் ஆண்டின் முற்பாதியில் நல்லது நடக்கும். கொடுக்கல் வாங்கல். ஆண்டின் தொடக்கத்தில் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும். மே 14க்கு பிறகு சற்று தேக்கங்கள் ஏற்படலாம் என்பதால் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது, பிறரை நம்பி வாக்குறுதி கொடுப்பதும், முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவதால் பொருளாதார ரீதியாக இருக்கும் நெருக்கடிகள் குறையும். கொடுத்த கடன்களும் வீடு தேடி வரும். தொழில் வியாபாரிகளுக்கு. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளையும் தொழிலாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் போட்டிகள் சற்று அதிகமாக இருக்கும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் கவனம் தேவை. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு. பணிபுரிவர்களுக்கு பணியில் வீண் பிரச்சனைகள், பிறர் செய்யும் தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் என்றாலும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளால் எதையும் சமாளித்து விட முடியும். பதவி உயர்வுகளை ஆண்டின் தொடக்கத்தில் அடைய முடியும். சிலருக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும். நிலுவையில் இருந்த சம்பள பாக்கிகள் கைக்கு வரும். தேவையற்ற பயணங்களை குறைத்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு. பெயர் புகழை காப்பாற்றிக் கொள்ள அரும்பாடு பட வேண்டியிருக்கும். மக்களின் ஆதரவும் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் கொடுத்த வாக்குறுதிகளை தடைகளுக்கு பின்பே காப்பாற்ற முடியும். எடுக்கும் முயற்சிகளில் இடையூறுகளை சந்திக்க நேரிடும். கட்சி பணிகளுக்காக செலவு செய்ய நேரிடும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது. விவசாயிகளுக்கு. பயிர் விளைச்சல் சிறப்பாக அமைய அதிக பாடுபட வேண்டி வரும். புழு பூச்சிகளின் தொல்லைகளால் வீண் விரயங்களும் உண்டாகும். பங்காளிகள் மற்றும் உறவினர்களை அனுசரித்து நடப்பது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன்கள் படிப்படியாக குறையும். கால்நடைகளால் ஓரளவுக்கு ஆதாயங்களை பெறுவீர்கள். சரியான நேரத்தில் வேலையாட்கள் கிடைக்காததால் எதிலும் நீங்கள் முன்னின்று செயல்பட நேரிடும். பெண்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தினால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். பண வரவுகளில் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுபகாரியம் ஆண்டின் தொடக்கத்தில் கைகூடும். உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் அவர்களின் ஆதரவும் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும். கல்வி. கல்வியில் ஞாபக மறதி, நாட்டமின்மை போன்றவை ஏற்பட்டாலும் முழு முயற்சியுடன் பாடுபட்டால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தேவையற்ற நட்புகளை தவிர்ப்பது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின்பு கிடைக்கும். பெற்றோர் ஆசிரியரிடம் நற்பெயரை பெறுவீர்கள். பரிகாரம். மேஷராசியில் பிறந்துள்ள உங்களுக்கு வரும் 29/3/2025 முதல் சனி 12ல் சஞ்சரிப்பதால் சனிக்கிழமைகளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்வது, நவக்கிரகங்களில் உள்ள சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, கருப்பு துணியில் எள்ளை மூட்டை கட்டி அகல் விளக்கில் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது நல்லது. கருப்பு நிற ஆடை, கைக்குட்டை பயன்படுத்துவது நல்லது. சனி பிரீதியாக அனுமன் மற்றும் விநாயகர் வழிபாடுகளை மேற்கொண்டால் சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் ஸ்நானம் செய்யலாம். குரு பகவான் 14/5/2025 முதல் 3ல் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு கொண்டக்கடலை மாலையை கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபமேற்றி வழிபடுவது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மை தரும். ஜென்ம ராசிக்கு 18/5/2025 முதல்
5இல் கேது சஞ்சரிப்பதால் கேதுவுக்கு பரிகாரமான விநாயகரை வழிபடுவது, செவ்வல்லி மலர்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வதும், சதுர்த்தி விரதங்கள் இருப்பதும் நல்லது. அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் 1, 2, 3, 9. நிறம் ஆழ் சிவப்பு. கிழமை செவ்வாய். கல் பவளம். திசை தெற்கு. தெய்வம் முருகன். மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.